அனைவருக்கும் வணக்கம். எக்கனாமிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், கீழ்கண்ட காரணங்களால் இந்தியாவின் சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் சேமிப்பு விகிதம் குறைவாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு குறைந்த தலா வருமானம், நம்மளோட தலா வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது கரெக்டு, அதனால தான் நம்மளால் சேமிக்க முடியல. ரெண்டாவது, பொதுத்துறையில் மோசமான செயல்பாடு மற்றும் பங்கு, அதுவும் கரெக்டு. குடும்பத்துறையில் சேமிப்பு குறைந்தது அப்படின்னு சொன்னது மட்டும் தப்பு. சரியா? கிராமப்புறங்களில் சேமிப்பு திறன் முழுமையாக இல்லை, இதுவும் கரெக்டு. சரி, அடுத்த கொஷின், பண மசோதா தோன்றுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவையில் மட்டும்தான் பண மசோதாவை கொண்டு வர முடியும். சரக்கு மற்றும் சேவை வரிக்கு விலக்கு அளிக்கப்பட்டது எதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்தித்தாள்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஆனால் பால் பவுடர், உரம், தேயிலைக்கெலாம் ஜிஎஸ்டி இருக்குது. நீங்கள் பால் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஏன்னா அது அத்தியாவசிய பொருள். ஆனால் பால் பவுடருக்கு ஜிஎஸ்டி இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நம்மளோட தேசிய நாணயத்தின் அடையாளத்தின் இடையே வரும் கோட்டின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நம்மளோட இந்தியன் ருப்பியோட சிம்பிள் இப்படி இருக்குது இல்லையா, இதில் நடுவில் வர கோட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்குவல் சிம்பிள் வர்றதுனால ஈக்குவாலிட்டி அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நிதித்துறை சீர்திருத்த குழு, நிதித்துறையில் சீர்திருத்த குழு கொண்டு வந்தது ரகுராம் ராஜன் சொல்கிறாங்க. அவங்களோட தலைமையில் தான் நிதித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வர்றதுக்கான குழு அமைச்சாங்க. நிதித்துறை சீர்திருத்த குழு ரகுராம் ராஜன். நிதி உள்ளடுக்க குழு அப்படின்னு பார்க்கும்பொழுது சி ரங்கராஜன் வருவார். நேரடி வரிகள் விசாரணை குழு பார்த்தீங்க அப்படின்னா வாஞ்சி குழு. சரியா? நேரடி வரிகள் விசாரணை குழு வாஞ்சி குழு. வறுமை மதிப்பீட்டு முறை எஸ்டி டெண்டுல்கர் குழு. சரி, அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் 2010-2011 ஆண்டில் வேளாண் மற்றும் சார்ந்த துறைகள் மொத்த மூலதன ஆக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேளாண்மை துறையில் பார்த்தீங்க அப்படின்னா 20%, அது சார்ந்த துறைகளில் 18.5% ஜிடிபி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகளில் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், நாட்டு வருமானத்தை 3 டைப்பில் கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வருமான முறை, ரெண்டாவது சேமிப்பு முறை, மூணாவது உற்பத்தி முறை, அதான் மதிப்பு கூட்டு முறைன்னு சொல்லுவோம். அப்போ சேமிப்பு முறை மட்டும் வராது, அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாவது நிலை, மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாவது நிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி கொஸ்டினில் கேட்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாவது விகிதத்தில் பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும், இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின், மொத்த உள்நாட்டு மூலதன ஆக்கத்தின் 2 கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்த உள்நாட்டு மூலதன ஆக்கத்தின் 2 கூறுகள் என்னென்ன அப்படின்னா, மொத்த உள்நாட்டு சேமிப்புகள் ஒன்றாவது, ரெண்டாவது மூலதன உள்வரவு மற்றும் மொத்த உள்நாட்டு நிலையான மூலதன அமைப்பு மற்றும் இருப்பு மாற்று எல்லாமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தொழிலின் குணம் பற்றிய பின்வரும் கூற்றை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தொழிலோட குணம் என்ன அப்படின்னா அறிவு, உருவாக்குதல், அதுக்கப்புறம் பொது நலம். சரி, அநியாயம்னு இருக்குது, அநியாயம் வராது நம்மளுக்கே தெரியும். அடுத்தது, எந்த வருடம் இந்தியாவோட ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1935. ஆனால் ரிசர்வ் வங்கி சட்டம் கொண்டு வரப்பட்டது 1934. சரியா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய அமைப்பு, இந்தியாவோட நாட்டு வருமானத்தை யார் கணக்கிடுவா அப்படின்னா மத்திய புள்ளியியல் அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட நாட்டு வருமானத்தை கணக்கிடுறாங்க. சரியா? அடுத்து, இந்திய குடியரசுத் தலைவர் அவரோட ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. தீவிர மாவட்ட வேளாண் திட்டம், அதாவது நம்ம பசுமை புரட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு புரட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1960-61 ஆரம்பிக்கப்பட்டது. இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1960-61. அடுத்து, NIPFP அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய பொதுநிதி கொள்கை நிறுவனம். சரியா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது தேசிய வருவாயை கணக்கிடும் முறை கிடையாது? மறுபடியும் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. வருவாய் முறை, செலவின முறை, உற்பத்தி முறை உண்டு, சுற்று ஓட்ட முறை மட்டும் கிடையாது. அடுத்தது, PN ரோஷன்டின் ரோடான் அப்படின்றது ஒரு பெரிய உந்துதல் கோட்பாடு சொன்னவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PN ரோஷன்டின் ரோடான் பெரிய உந்துதல் கோட்பாடு. உங்களுக்கு தெரியும், MS சுவாமிநாதன் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை. மறைமுக வேலையின்மை வேளாண்மை துறையில் இருக்குது. UNDP மனித முன்னேற்ற குறியீடு, அதாவது HDI இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின்,
இந்திய ரூபாயின் குறியீடாக இருக்கிற இந்த குறியீட்டை இந்திய அரசு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 2010 ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து ஒரு தொழில் முனைவோர் என்பவர் யாரை போல் இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போது தொழில் முனைவரை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. தொழில் முனைவர் வந்து ஒரு அமைப்பாளர்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் புதுமை புனைபவர் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் அவர் யாரை போல் செயல்படணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கழுகு மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு நியாய விலை கடையும் எவ்வளோ மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 பேருக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்னு சொல்லி இருக்குது. சரியா? ஒவ்வொரு நியாய விலை கடையும் 2000 மக்களுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 10வது 5 ஆண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களோட நிதி அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50 கோடியா. 10வது 5 ஆண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களோட நிதி அளவு 50 கோடியாக இருந்திருக்கு. சரி, அடுத்தது தொழிலக அமைவிட கோட்பாடை சொன்னவர் வெப்பர். ஓகேவா? தொழிலக அமைவிட கோட்பாடு வெப்பர் கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியாவில் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது 1872. ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 81 நடந்துச்சு. சரியா? அடுத்தது எந்த வேளாண்மை பயிர் உற்பத்தியில் இந்தியா உலகில் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறதுல வேர்க்கடலையில் மட்டும்தான் இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்குது, அரிசியில் செகண்டில் இருக்குது. சரியா? அடுத்தது கொக்கோ கோலா அப்படின்றது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. சரியா? அப்போ பன்னாட்டு தேச கழகம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 382 இருக்குது. இது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதுனால வேறு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது இருதரப்பு வர்த்தகம் அப்படின்னா என்னென்னா 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கிற வர்த்தகத்தை தான் இருதரப்பு வர்த்தகம்னு சொல்கிறோம். அடுத்தது ஜவஹர் கிராம சம்ருதி யோஜனா அப்படின்ற திட்டம் எதை அகற்றுது அப்படின்னு கேட்டால் வறுமையை அகற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவஹர் கிராம சம்ருதி யோஜனா. அடுத்தது மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த 5 ஆண்டு திட்டத்தில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழ்க்கை தரம் அப்படின்னால 8வது 5 ஆண்டு திட்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக பொருளாதாரம் அப்படின்னா 9வது 5 ஆண்டு திட்டம். தலா வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் 10வது 5 ஆண்டு திட்டம். இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்ன அப்படின்னா நம்மளோட வேளாண்மை தான். அடுத்தது மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வங்கி ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த துறையில் இருப்பாங்க அப்படின்னா சேவை துறையில் இருப்பாங்க. பேரரசின் அறிக்கை இந்திய மக்களின் உரிமை சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இதன்படி எந்த கருத்து தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? பேரரசியோட அறிக்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா புதிய பகுதிகள் இணைக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாங்க. சமய சகிப்புத்தன்மை பின்பற்றப்படும்னு சொன்னாங்க. இந்திய அரசர்களோட உரிமைகள் மதிக்கப்படும்னு சொன்னாங்க. ஆனால் இந்திய வணிக குழுவின் ஆட்சி முடிவுக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னது தப்பு. முடிவுக்கு வந்துருச்சு. பேரரசியோட அறிக்கைப்படி 1958 கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்து டைரெக்டாக இங்கிலாந்தோட ஆட்சி நம்ம கைக்கு வந்துச்சு. நம்ம ஆட்சி இங்கிலாந்து கைக்கு போச்சு. சரியா? அடுத்தது பசுமை புரட்சி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வேளாண் பயிர்கள். வெண்மை புரட்சி அப்படின்னா பால் பண்ணை தொழில். மஞ்சள் புரட்சி அப்படின்னும் பொழுது கனிகள் வருது. இளஞ்சிவப்பு புரட்சி இறைச்சி, அதனால் கோழி வளர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதிநவீன தொழில்மயமாதல் மூலம் மொத்த தேசிய உற்பத்தி இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வழிவகை செய்த கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அதிநவீனமான தொழில்மயமாதல் நடந்துச்சு அப்படின்னாலே நம்ம புதிய பொருளாதார கொள்கையை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அனைத்து செலவின பிரிவினரிடமிருந்தும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் உள்ள பகுதி. எல்லார்கிட்டையுமே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருக்கிறது எங்கே அப்படின்னா நகர பகுதிகள்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா பம்பாய் திட்டம், மும்பை திட்டம்னு இங்கே சொல்லியிருக்காங்க. பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டம் பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது FIPB அப்படின்னா என்னென்னா அந்நிய முதலீட்டு அபிவிருத்தி வாரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு. சரியா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு தான் FIPB. அடுத்து தலா வருவாய் அப்படின்றது நாட்டு வருமானத்தில் மக்கள் தொகையால் வகுக்கும் போது கிடைக்கிறது தலா வருவாய். 14வது நிதிக்குழுவின் தலைவர் YV ரெட்டி. அடுத்த கொஷின் 4 உற்பத்தி காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. இது நிறைய எக்கனாமிக்ஸில் சின்ன கிளாஸ்லேயே இருக்குது. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் முனைவோர். இவங்க 4 பேர் தான் நான் உற்பத்தி காரணிகளாக சொல்கிறோம். நிதி ஆயோக்கோட தலைவராக யார் இருப்பார் அப்படின்னா பிரதம மந்திரி தான் இருக்கிறாரு. அநேக நாடுகளில் வறுமை கோடு எதை அடிப்படையாக கொண்டு ஆராயப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து. நம்ம கூட இந்த கலோரிக்கு மேலே கம்மியாக சாப்பிட்றவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். அப்போ ஊட்டச்சத்து தான் பார்க்குறோம். அடுத்தது
ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம் 1999. நாட்டு சமூக உதவி திட்டம் 1995. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1998. பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் 2001. அடுத்து சிறு தொழில்கள் கழகம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1955. இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும். திட்டமிடுறதே எதுக்காக அப்படின்னா வளர்ச்சிக்காக தான். அதனால் எக்கனாமிக் க்ரோத்துக்காக தான் நம்ம பிளானிங் கமிஷனை உருவாக்கணும். இந்தியாவில் பழமையான தொழில்களில் ஒன்றாக கருதப்படும் புகையிலை தொழில் எதை சார்ந்தது அப்படின்னா விவசாயம் மற்றும் உழைப்பு சார்ந்தது. 2வது வாட்டியே அது கேட்குறாங்க. புகையிலை தொழில் நம்மளுக்கு விவசாயமும் இருக்குது, உழைப்பும் சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சித்தரஞ்சன் ரயில் பெட்டி தொழிற்சாலை அது நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. 1947. ரயில் பெட்டி தொழிற்சாலை 1986. ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலை பார்த்திங்கன்னா 1952. ரயில் சக்கர தொழிற்சாலை 1984. சரியா? அடுத்த கொஷின் ராஷ்ட்ரிய மகிழா கோஷ். ஓகேவா? ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் என்ன பண்ணாங்கன்னா பெண்களுக்கான கடன் வசதிகளை கொடுத்தாங்க. ராஷ்ட்ரிய மகிழா கோஷ்னா பெண்களுக்கான கடன் வசதிகள். ஸ்வதார் அப்படின்னா கடினமான சந்தர்ப்ப நிலைகளில் பெண்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு திட்டம் தான் ஸ்வதார் திட்டம். பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு திட்டம் ஏழை மற்றும் சொத்தில்லாத பெண்களின் திறமைகளை உயர்த்துறதுக்காக. இந்திரா மகிழா யோஜனா அங்கன்வாடி மையங்களில் பணிபுரிகிற கிராமங்கள் மற்றும் குடிசையிலேருந்து வர பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா வேகமான மற்றும் துரித மற்றும் நீடித்து நிலைத்த அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டம். அது அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா துரித நீடித்து நிலைத்த அதிக உள்ளடக்கிய அப்படின்னு சொன்னாங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்த பிரதமர் PV நரசிம்மராவ். அடுத்தது இந்தியாவில் கிராமப்புற ஏழ்மைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை இருக்குது, வேலை குறைவு இருக்குது, மக்கள் தொகை அழுத்தம் அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்திய வேளாண்மையில் உற்பத்தி திறன் மிக மிக குறைவாக இருக்குது. கிராமப்புற மக்களின் பெரும்பாலானவர்கள் போதிய அளவு சொத்துக்களை வச்சிருக்கல. எல்லாமே கரெக்டு. அடுத்த கொஸ்டின் வேளாண்மை உற்பத்தி திறனை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன் தான். சரியா? வேளாண்மை உற்பத்தியின் திறனை அளவிடுறது என்ன அப்படின்னா நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன். உலக அளவில் இந்திய வேளாண் துறை உற்பத்தியில் முதலிடத்தை பெற்றுள்ள பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிலக்கடலை தான். அடுத்தது நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா வர்த்தக கண்காட்சி. ஓகேவா? வர்த்தக கண்காட்சி தான் நுகர்வோருக்கு என்ன பண்ணுது விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அடுத்தது கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆகஸ்ட் 1998. கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் 1998 ஆகஸ்ட். அடுத்த கண்டவற்றில் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடும்போது எது அடங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருமானம் அப்படின்னும்போது ஏற்றுமதிலாம் வராது. ஓகேவா? கூலி, சம்பளம், வாடகை, வட்டி, வருமானம் இதெல்லாம் தான் வரும். சரியா? கூலி மற்றும் சம்பளம், சுயதொழில் புரிவோரின் வருமானம், வட்டி எல்லாம் சேர்ந்து தான் வருமான முறையில் கணக்கெடுப்பாங்க. அடுத்தது NSSO அதாவது பொறுத்து கேட்டிருக்காங்க. NSSO அப்படின்னா 55வது சுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வறுமை அளவு குறைந்துள்ளது 26% அப்படின்னும் பொழுது 30 நாள் நினைவு கூர்வு முறைன்னு சொல்லியிருக்காங்க. வறுமை அளவு குறைந்துள்ளது 23.23% அப்படின்னா 7 நாள் நினைவு கூர்மை முறைன்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார ஆய்வறிக்கை 2001 நடந்துச்சான். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் மிக சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொன்மொழி நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம் அப்படின்னு கருப்பொருள் வச்சு தான் ஆரம்பித்தாங்க. சரியா? அடுத்தது சிவப்பு புரட்சி அப்படின்னா நம்ம இறைச்சி மற்றும் தக்காளி, இளஞ்சிவப்பு புரட்சி இறால், தங்க புரட்சி பழங்கள் ஆப்பிள், வெள்ளி புரட்சி முட்டை.
11வது ஐந்தாண்டு திட்டத்தின் மொத்த செலவீடு கேட்டிருக்காங்க 36,44,718 கோடி. இதெல்லாம் அடிக்கடி கேட்க மாட்டாங்க. அடுத்தது விரிவுபடுத்துக FERA FEMA வந்து கேட்டிருக்காங்க. FERA அப்படின்னா அந்நிய செலாவணி முறைப்படுத்தும் விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நீலக்கடல் கொள்கையை கடைபிடித்த ஐரோப்பியர் பேர் என்ன அப்படின்னா அல்போன்சோ டி அல்மெய்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்திய வறுமையும் இந்தியாவில் முறையற்ற ஆங்கில ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஜன்தன் திட்டம் எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னா அனைவருக்கும் வங்கி கணக்கு கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தது. நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா. அடுத்தது இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுறது பாரத ஸ்டேட் வங்கியை தான் அந்த காலத்தில் இம்பீரியல் பேங்க்னு சொல்லியிருந்தாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் BC மக்லனோபிஸ். அடுத்தது இந்தியாவோட GDP வளர்ச்சி 2015-16 கேட்டிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் வேணாம். அடுத்தது புதிய விவசாய தொழில்நுட்பத்தை ஒரு முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தினர். அவற்றினை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம், ஆழ்ந்த விவசாய மாவட்ட திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது எந்த திட்டத்தில் தொடர்ந்து முன்னேற்றுவதற்கான நோக்கத்தை நிர்ணயித்த விரைவான வளர்ச்சியை நோக்கி அதிக உள்ளடங்கிய வளர்ச்சி. முன்னாடியே சொன்னோம், விரைவான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னா 11வது ஐந்தாண்டு திட்டம். நீடித்த அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்கோ இயக்கம் எதை பாதுகாக்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா காடுகளை பாதுகாக்க கொண்டு வந்தாங்க. அடுத்தது எழுதியவர் அவங்களோட குறிப்பேடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து D10 அங்கஸ் அப்படின்றவங்க எழுதியிருக்கிறது வந்து என்னென்னா சரி செய்யப்பட்ட இந்திய வறுமை மதிப்பீடு 1999-2000 D10 மற்றும் அங்கஸ். அடுத்தது மின்ஹால் BL மற்றும் மற்றவர்கள் சேர்ந்து குறைந்து வரும் வறுமை நிகழ்வு 1980. உலக வங்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வறுமை வேலைவாய்ப்பு மற்றும் சமூக தொடர். தண்டேகர் மற்றும் ராத் வந்து இந்தியாவில் வறுமை பரிமாணம் மற்றும் போக்குகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பொருளாதார நலன்களை உண்மையில் அளவிடும் பொழுது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிகர பொருளாதார நலன். சரியா? பொருளாதார நலன்களை வெறும் குரோத் வச்சு கண்டுபிடிக்காமல் வந்து அதிகமாக இருக்குன்னு உண்மையாலுமே கண்டுபிடிக்கும் போது அதை நிகர பொருளாதார நலன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்தியா இது வரைக்கும் எத்தனை முறை பண மதிப்பு நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வாட்டி பண்ணியிருக்காங்க பண மதிப்பு இழப்பு. நம்மளுக்கு 2016 கடைசியாக 3வது டைம் பண்ணாங்க. 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்லாம் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கொஷின், நீதியரசர் ராணாவதி மற்றும் ஷா குழு எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா கோத்ரா சாதி பேரணி 2002. ஓகேவா? நீதியரசர் நாசாவதி ஷா குழு. அடுத்தது நீதியரசர் பெல்லேரு மற்றும் கிருஷ்ணா குழு வந்து மும்பையில் நடந்த சாதிய பேரணி. ராஜேந்திர சச்சா குழு இஸ்லாமியரின் நிலை. நீதியரசர் பதக் விசாரணை குழு வந்து ஈராக்கில் நடைபெற்ற உணவிற்கு எண்ணெய் ஊழல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின், நம் நாடு இந்திய நாடு விவசாயத்தில் எந்த பகுதியில் பின்தங்கியுள்ளது அப்படின்னா பருப்பு வகைகளில் நம்ம பின்னாடி இருக்கோம். அடுத்து வளம் குன்றா வளர்ச்சி என்ற பதத்தை முதலில் பயன்படுத்தியது யார் அப்படின்னா உலக பாதுகாப்பு நிதி. சரியா? உலக பாதுகாப்பு யுக்தி தான் வளர்ச்சி குன்றா வளர்ச்சி அப்படின்ற பதத்தை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொன்னது உலக பாதுகாப்பு யுக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நவீன தொழில்நுட்பத்தின் தந்தை யார் அப்படின்னா நிக்கோலா டெஸ்லா. டெஸ்லா தான் நவீன தொழில்நுட்பத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாராம். அடுத்து வெண்மை புரட்சிக்கு காரணமானவர் வர்கீஸ் குரியன் அப்படின்னு சொல்லப்படுற டாக்டர். அடுத்தது பொறுத்துக்க பாருங்க, ஆடம்பர ரயில்கள் அதை மேம்படுத்தியவர்கள் கொடுத்துருக்காங்க. பேலஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்ற ட்ரெயின் வந்து ராஜஸ்தான் அரசாம். சரியா? பேலஸ் ஆன் வீல்ஸ் ராஜஸ்தான் அரசு. அடுத்த கொஸ்டின், கோல்டன் சேரியாட்களில் அப்படின்னா கர்நாடக அரசு. டெக்கான் ஒடிசி அப்படின்றது நம்மளோட மகாராஷ்டிரா காரணம் அப்படின்னு ராயல் ராஜஸ்தான் வளங்களின் முன்னேற்றம் இந்தியன் ரயில்வே. சரியா? குறைந்த அளவு நம்ம ராஜஸ்தான் பார்த்தோன்னே ராஜஸ்தான் அரசு போட்டுக்கூடாது, எல்லாமே தான் பேலஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்றது தான் ராஜஸ்தான் அரசு. கோல்டன் மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் ராயல் ராஜஸ்தான் இந்தியன் ரயில்வே. 11. அடுத்த கொஸ்டின்,
அடுத்த கூற்று பாருங்க. கீழ்காணும் திட்ட காலங்களில் எந்த திட்டத்தில் தேசிய வருவாய் வளர்ச்சி வீதம் மிக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்பர்ட் மார்ஷல் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு வர்க்க போராட்ட வரலாறு பத்தி பார்க்கணும். யாருன்னு கேட்டிருக்காங்க? காரல் மார்க்ஸ். சரியா? தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா வரலாறு. கேரளால வந்து பெரியார், ஹரியானா வந்து பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதனமே வறுமைக்கு காரணம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா மறைமுக வேலையின்மை அப்படின்றது உழைப்பாளர்களுக்கு பின்தங்கிய இறுதிநிலை உழைப்பு திறன் கூடாம இருக்கிறது தான் நம்ம மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்றது. அடுத்து அன்னபூர்ணா திட்டத்தோட நோக்கம் வந்து இந்திய மக்கள் குடிமக்களுக்கு உணவு பாதுகாப்பு வழங்குறது. பாரத் நிர்மாண் திட்டம் அப்படின்றது கிராமப்புற மக்களுக்கு அடிப்படை வசதியை செஞ்சு தருது. அடுத்து இந்தியாவில் 1867-68 தனிநபர் வருமானம் பற்றி முதல் ஆராய்ஞ்சவர் தாதாபாய் நவ்ரோஜி. அவர்தான் இந்தியாவில் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுகர்வு தன்மையற்ற ஆட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார் இல்லையா, அதுல வந்து அவர் சொல்லியிருப்பார். சரியா? கல்வியில வந்து அடுத்த क्वेश्चन இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சுன்னா புதிய பொருளாதார கொள்கையுடன் தொடர்புடையது என்ன அப்படின்னா நிதி பற்றாக்குறையை குறைத்தல் செயல்படும் வணிக கொள்கையை மாற்றி அமைத்தல். ரெண்டும் தான் வரும். ஓகேவா? புதிய பொருளாதார கொள்கையோட தொடர்புடையது வணிக கொள்கையை மாற்றி அமைக்கிறதும் நிதி பற்றாக்குறையை குறைக்கிறது தான் வரும். அடுத்த நிதி ஆயோக்கின் முக்கிய பணிகளில் பின்வரும் எந்த இடம் பெறாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக் வந்து நிதி மட்டும் வழங்காது. சரியா? திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை கண்காணிக்கும், மதிப்பீடு செய்யும். அதுக்கப்புறம் நம்பகமான கிராம அளவில் திட்டங்களை வகுப்பது, வழிமுறைகளை அபிவிருத்தி செய்தல் சொல்லுவாங்க. கூட்டுறவு கூட்டாட்சி மற்றும் வடிவமைப்பு மூலோபாய கொள்கை வளர வழிவகுப்பாங்க. கால மக்கள் தொகை தொகை எதை குறிக்கிறது அப்படின்னா தொழிலாளர் வர்க்கத்தோட தொகை அதிகரிக்கிறது. தொழிலாளர்கள் அதிகமா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெமோகிராபிக் டிவைடன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது ஆற்றல் அதிகமாக உட்கொள்ளும் துறை எது அப்படின்னா நகர்ப்புற மின்சாரம். நகர்ப்புறத்துல தான் அதிகமான அளவுக்கு கரண்ட் வந்து யூஸ் பண்றாங்க மின்சாரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. கல்வி உரிமை சட்டம் 2009 எதற்கு பொருத்தமற்றது அப்படின்னா உயர்கல்விக்கு கிடையாது. 2009ல நமக்கு ஆரம்ப கல்வி, கல்வியோட தரம், இலவச கல்விலாம் சொன்னாங்க. அடுத்தது லாரன்ஸ் வளைவு எதை அளவிடும் அப்படின்னா வருமான சமத்துவமின்மை. லாரன்ஸ் வளைவு எதை அளவிட உதவுது அப்படின்னா வருமான சமத்துவமின்மை. அடுத்து 14ஆம் நிதிக்குழுவின் தலைவர் ஒய்பி ரெட்டி அவர்கள் இந்தியாவோட திட்டக்குழு மார்ச் மாசம் 2015 வருஷம் ஜனவரி மாசம் 2015 வந்து நிதி ஆயோக் திட்டக்குழு தான் கொண்டு வந்தது மார்ச் மாசம் சொல்லியிருப்பாரு. எல்லாருக்கும் தெரியும். தாராளமயம் தனியார் மயமாதல் உலகமயமாதல் எல்பிஜி வந்து 1991ல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பூமியில் மக்கள் தொகை வளர்ச்சி தற்போது இந்த நிலையை காட்டுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசைக்குறி வளர்ச்சியா. சரியா? பூமியில் மக்கள் தொகை வளர்ச்சி எக்ஸ்போனென்ஷியல் growth. சரியா? அடுத்தது ஒரு திறந்த பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அப்படின்னா நுகர்வு, மொத்த முதலீடு, அரசு செலவு, நிகர ஏற்றுமதி எல்லாத்தையும் சேர்த்துப்பாங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் எந்த வர்க்கத்திற்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னா விவசாயிகளுக்கு தான் ஆதரவாக இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த வரி மறைமுக வரி அப்படின்னா சேவை வரி தான் மறைமுக வரி. இந்தியாவோட மொத்த ஆற்றலில் எத்தனை சதவீதம் இந்திய அரசு இறக்குமதி மூலம் பெறுது அப்படின்னா 30%. நம்ம யூஸ் பண்ணுற கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜியில் 30% வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகுராம் ராஜனுக்கு அப்புறம் ரிசர்வ் வங்கி கவர்னராக நியமிக்கப்பட்டவர் வந்து உர்ஜித் பட்டேல். சரியா? அடுத்து தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1987. தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை 1987. நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிகள் 3 வழிகள். எந்த ஆண்டில் பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1967. சரியா? மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிக இறப்பு வீதம். நிறைய பேர் செத்துட்டாங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக போது இல்லை. சரி? அடுத்தது இந்து வளர்ச்சி வீதம் அப்படின்னு பெயரிட்டவர் வந்து ராஜ் கிருஷ்ணா. சரியா? இந்து வளர்ச்சி வீதம் அப்படின்னா நீங்கள் ராஜ் கிருஷ்ணாவை ஞாபகம் வச்சுக்கணும். சமுதாய மாற்றம் காணும் முகவர் யாருன்னா ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர் தான் சமுதாயம் மாற்றம் காணும் முகவர்னு சொல்கிறோம். அடுத்தது டேஷ் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது. வாணிபமும் வர்த்தகம் தான் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்குது. அடுத்தது பின்வரும் நாடுகள் சமதர்ம பொருளாதார முறையை பின்பற்றுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சமதர்ம நாடுகள் என்னென்னலாம் இருக்குன்னா பாருங்க, சீனா, கியூபா, வியட்நாம், வடகொரியா இவங்க எல்லாம் தான் சமதர்ம பொருளாதார முறையை பின்பற்றுறாங்க. அடுத்து இந்திய ரூபாயோட குறியீடு கேட்டிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். கீழ்கண்டவற்றுள் பொருளியலில் எல்பிஜி
குறிப்பிடவற்றுள் இல்லாதது எல்பிஜினா லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன். அதில் எது இல்லை அப்படின்னா ஜென்ரலைசேஷன் வராது. ஓகேவா? அடுத்து கீழ் கண்டவற்றுள் எது பொது நிதியியலின் உள்ளடக்கமாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணி விலை தீர்மானித்தல் தான் பொது நிதியியலில் இல்லை. அப்போ நிதி நிர்வாகம், கூட்டாட்சி முறை, பொது செலவினம் எல்லாமே பொது நிதியியலில் உள்ளடக்கமாக இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், புதிய தொழில் கொள்கை கொண்டு வரப்பட்டது 1991. தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது எப்போனா ஃபஸ்ட்டு 1938 ஜவஹர்லால் நேரு அமைச்சிருப்பாங்க. ஆனால் 39 நம்மளுக்கு வேர்ல்டு வார் வந்ததுனால அது செயல்பட முடியாமல் போயிடுச்சு. அடுத்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தது 1978. 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்தது உயர்குடியினர் அல்லா கோட்பாடை பற்றி கூறியவர் காரல் மார்க்ஸ். நான் எலிட்டிஸ்ட் தியரி அப்படின்னா காரல் மார்க்ஸ் சொல்லணும். சர்வதேச அணுசக்தி அமைப்பு அமைந்துள்ள இடம் வியன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் மிகப்பெரிய சில்லறை சங்கிலி எது அப்படின்னா வால்மார்ட். சரியா? உலகில் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரீட்டைல் செயின் வால்மார்ட். உலக வணிக அமைப்பு எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது அப்படின்னா 1995. அடுத்தது சாலை ஆராய்ச்சி புதுடெல்லியில், சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நம்மளுக்கு நாக்பூர், மருந்துனாலே லக்னோ ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சுகருக்கு ஹைதராபாத்னு சொன்னது மட்டும் தப்பு. அடுத்தது டேஷ் தொழில் மிக குறைந்த முதலீடு கொண்டது அப்படின்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி தான். குடிமை தொழில் தான். இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க. அடுத்தது சுகாதார பொது உடைமை என்பது உடல் நலம் மீதான செலவு. அப்போது மக்களின் தேவைக்கேற்ப அளிக்கப்பட வேண்டும், மக்கள் செலுத்து நிலைக்கு தகுந்தாற் போல இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு தட் நீட் அண்ட் நாட் அக்கார்டிங் டு தட் எபிலிட்டி டு பே. ஓகேவா? அவங்களுக்கு தேவைக்கு தான் பொது சுகாதாரம் இருக்கணும். அடுத்தது பின்வருவனவற்றில் ஒருவர் பொருளாதாரத்தின் தந்தை, மற்றவர் நவீன பொருளாதாரத்தின் தந்தை எனப்படுவார். அப்போது சரியானது எது அப்படின்னா பொருளாதாரத்தின் தந்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆடம் ஸ்மித்து. நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ். ஓகேவா? அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின் அடிப்படையில் எந்த வகையான வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உபரி வரவு செலவு திட்டம் எனப்படும். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்றும் அழைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்டமே நாட்டின் பொருளாதாரம் சமநிலையை அடைய பயனுள்ளதாக இருக்கும் என்று நவீன பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர். அரசின் வருவாயும் செலவும் சமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா சமனற்ற வரவு செலவு திட்டம், அதாவது அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் தான் கவர்மெண்ட்டோட வருவாயும் செலவும் சமம் இல்லாமல் இருக்கும். உபரி வரவு செலவு திட்டம்னு அழைக்கப்படும். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுதான். சரியா? அடுத்தது பிளாட்டோ அப்படின்றவர் ஒரு குடியரசு அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. பிளாட்டோவோட புக்கு குடியரசு. ரூசோவோட புக்கு சமூக ஒப்பந்தம். நிக்கோலா மாக்கியவல்லி அப்படின்றவரோட புக்கு குடியரசு பற்றிய 6 நூல்கள். ஜீன் போடின் அவரோட புக்கு என்ன அப்படின்னா நிக்கோலா மாக்கியவல்லியோட புக்கு இளவரசன். ஜீன் போடின் அப்படின்றோட புக்கு குடியரசு பற்றிய 6 நூல்கள். சரியா? பிளாட்டோ அப்படின்னா குடியரசு, ரூசோ சமூக ஒப்பந்தம், நிக்கோலா மாக்கியவல்லி இளவரசன், ஜூன் போடின் குடியரசு பற்றிய 6 நூல்கள். ஐக்கிய நாடுகள் கழகத்தின் பாதுகாப்பு சபையில் மொத்த நிரந்தர உறுப்பினர்கள் எண்ணிக்கை 5. அடுத்து சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையிடம் நம்மளுக்கு பிரான்ஸில் இருக்குது. IMFோட தலைமையிடம் பிரான்ஸ். அடுத்தது ஆளுமையின் வகைப்பாட்டை பற்றி கூறியவர் மார்க்ஸ் வெப்பர். சரியா? ஆளுமையின் வகைப்பாட்டை பற்றி கூறியவர் மார்க்ஸ் வெப்பர். அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது அதிக அளவில் மறுசுழற்சி முறைக்கு உட்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டால் காகிதமா. அடுத்தது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் கீழ்கண்ட எந்த கனிமத்தை இந்திய பெருங்கடலில் ஜூலை 26, 2014 கண்டுபிடித்தது அப்படின்னா ஹைட்ரேட்டட் மீத்தேன், நீரேற்றம் பெற்ற மீத்தேனை கண்டுபிடிச்சாங்களாம். எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா GST. உலகில் சணல் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு இந்தியா மற்றும் பங்களாதேஷ். அடுத்து இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரை எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு முக்கியமானதுன்னா 91. இந்தியாவில் வயிறு மறுக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா சூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்றது மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சுடணும்.
வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளின் கீழே ஒருவர் வாழும் வறுமை அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, முழுமையான வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ரேஷன் காம் டவுன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் நடந்தது. கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டம் நமாமி கங்கா திட்டம். அடுத்தது சாம்பல் புரட்சி அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா முட்டை மற்றும் கோழிப்பண்ணை. பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள். மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சினா கடல் சார்ந்த பொருட்கள். இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு காரணமான நிறுவனம் வந்து ICAR, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். அடுத்த கொஸ்டின், 1966 to 69 ஆண்டு திட்டங்களுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது 5 ஆண்டு திட்டம். சரியா, 3வது 5 ஆண்டு திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டு திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அடுத்தது பச்பான் பச்சோ அந்தோலன் என்ற அமைப்பு எதற்காக செயல்படுது அப்படின்னா சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளிகளுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு தான். சார்க் அமைப்பில் இல்லாத நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மியான்மர் கிடையாது. சரியா, சார்க் அமைப்பு வந்து இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் தான் இருக்கும். அதில் மியான்மரும் கிடையாது, சைனாவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்தது போர்ட்லெஸ்ஸா பிரகடனம் மற்றும் செயல் திட்டம் 2014 வெளியிடப்பட்டது எந்த மாநாட்டில் அப்படின்னா பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில். அடுத்தது இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறையை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து புறா திட்டம், அப்துல் கலாம் கொண்டு வந்தது. ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு வந்திருக்கும். சரியா. அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டத்தை வடிவமைத்தவர் மகளனோபிஸ், உங்களுக்கு தெரியும். 2013 உணவு பண்டங்கள் நீங்களானவற்றின் மீதான நுகர்வு செலவு நகரங்களை ஒப்பிடும்போது கிராமங்களில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, செலவு வந்து அதிகரிச்சிருக்கு. கடினமான தொழில் செய்யும் இந்திய மாதிரி பெண் வேலை செய்யும் போது தேவைப்படும் கலோரின் அளவு 1800. சரியா. அடுத்தது இந்தியாவில் GST வந்து நடைமுறைப்படுத்தின நாள் வந்து ஏப்ரல் 1, 2017. கொண்டு வந்தது வந்து ஜனவரி 1, 2017. சரியா. செப்டம்பர் 2016 CBDPயால் தொடங்கப்பட்ட வரி செலுத்துவோர்களது குறைகளை தீர்ப்பதற்கான இணையதள மின்னணு வசதி நிவாரண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்தது இஸ்லாமிய வளர்ச்சி வங்கியின் முதல் கிளை இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகமதாபாத்தில். 14வது நிதிக்குழுவின் தலைவர் YV ரெட்டி. அடுத்தது சணல் தொழிற்சாலை நலிவிற்கு காரணமான இருக்கிறது வெளிநாட்டு வியாபாரத்தில் சரிவு. 2வது மூலப்பொருள் பற்றாக்குறை, ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தேசிய வருவாயை கணக்கிடும் முறை நிறுவனம் வந்து நம்மளோட மத்திய புள்ளியியல் துறை நிறுவனம். 12வது 5 ஆண்டு திட்ட காலம் 2012 to 2017. நேரு மகளனோபிஸ் திட்டம் மாதிரி எந்த 5 ஆண்டு திட்டம்னா 2வது 5 ஆண்டு திட்டம். இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக பணவீக்கம் ஏற்பட தூண்டும் முக்கியமான காரணி வந்து உணவு தானியங்களோட விலை உயர்வாக இருக்கிறதுனால தான். அடுத்தது அருவ பொருட்கள், அதாவது இன்டான்ஜிபிள் குட்ஸ் அப்படின்னும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாதது என்னெல்லாம் இருக்குன்னா உடல் நலம், ஆராய்ச்சி, தரமான கல்வி, இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து ஸ்விஃப்ட் அப்படின்னா என்னென்னா உலக அளவிலான வங்கிகள் இடையே நடக்கும் நிதி தொலைத்தொடர்பு அமைப்பு, அதாவது சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன், அதுதான் ஸ்விஃப்ட்னு சொல்கிறாங்களாம். அடுத்தது கடந்த 20 வருடங்களில் வட இந்திய சமவெளிகளில் வெள்ளத்தின் வீச்சு அதிகரித்துள்ளது, அது வந்து கரெக்டு. வண்டல் மண் படிவுகளினால் பள்ளத்தாக்கின் ஆழம் குறைந்திருக்கு, அதுவும் கரெக்ட். வெள்ளம் வந்தால் மண் அடிச்சுன்னு வந்து பள்ளத்தாக்கோட வந்து படியும். எழுச்சி இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா என்ற திட்டத்தில் மோடி வந்து ஓலா மின் கைவண்டி திட்டத்தை எந்த இடத்தில் தொடங்கினார் அப்படின்னா நொய்டாவில் தொடங்கியிருக்காராம். அடுத்தது நேரடி அறிவு நுட்ப அறிக்கையின்படி எந்த நாடு முதலீடுகளை ஈர்ப்பதில் அது மதிப்புமிக்க நாடாக இருக்குது அப்படின்னா இந்தியாவை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன் அப்படின்ற புக்கை எழுதினவர் ருச்சிர் சர்மா. த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன், ருச்சிர் சர்மா. அடுத்தது 2016 வாஷிங்டனில் உலகளாவிய தலைமை திறன் விருதை நம்மளோட பிரதமர் கிட்ட இருந்து வாங்கினவர் யார் அப்படின்னா ஜெப்ஸ் போசான், அமேசானோட CEO ஜெப்ஸ் போசான். மத்திய அரசின் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து நம்மளுக்கு LPG இணைப்பு கொடுக்கறதுக்காக கேஸ் அடுப்பு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தாங்க.
கீழ்கண்ட திட்டங்களில் எந்த திட்டம் நகர்ப்புற குடிசை வாழ் மக்கள் பயன்பெறும் பொருட்டு இந்திய அரசால் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்த வீட்டு வசதி மற்றும் குடிசை வளர்ச்சி திட்டம். சரியா? அடுத்தது பொதுத்துறை தனியார் துறையின் கூட்டு பங்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. வேலைவாய்ப்பு நிலையை அறிந்து கொள்ள எந்த கீழ்கண்ட முறை பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழக்கமான தரம் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க.